உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடையே சாதி மற்றும் பாலின பாகுபாட்டை களைய பல்கலைக்கழக மானியக்குழு கொண்டு வந்துள்ள விதிகளுக்கு முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே சாதி, பாலினம் சார்ந்த பாகுபாட்டை களைய சமத்துவ குழுக்கள் அமைக்க யுஜிசி புதிய விதிமுறைகளை வெளியிட்டது. இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பாகுபாடுகள் வேரூன்றியுள்ள உயர்கல்வி முறையை சீர்திருத்தும் யுஜிசியின் நடவடிக்கை தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்கல்வி நிறுவனங்களில் SC/ST மாணவர்களின் தற்கொலைகளும் தென்னிந்தியர்கள் சிறுபான்மையினர்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சூழலில் சமத்துவத்தை பாதுகாக்கும் நடவடிக்கை தேவையான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மண்டல் கமிஷன் படி இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த அதே பிற்போக்கு மனநிலையுடன் தான் யுஜிசியின் நடவடிக்கைக்கும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவும் இந்த அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு புதிய விதிகளையோ அவற்றின் மைய நோக்கங்களையோ மத்திய அரசு நீர்த்து போக செய்யக்கூடாது என்றும் பதிவிட்டுள்ளார். உயர்கல்வி நிறுவன தலைமை பொறுப்பில் இருப்பவரின் தலைமையிலேயே சமத்துவ குழுக்களை அமைத்தால் அவை எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் என்ற கேள்வி எழுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான தேர்ச்சி விழுக்காட்டை 5% குறைத்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் என்பது பொது பிரிவிற்கு 60%, அதாவது 90 மதிப்பெண்கள் என இருந்தது. SC, ST, BC, MBC உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 55% என 82.5 மதிப்பெண்களாக இருந்தது. இந்நிலையில் BC, MBC, சீர்மரபினர், இஸ்லாமியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு மேலும் 5% குறைக்கப்பட்டு 75 மதிப்பெண்களாக நிர்ணயித்து பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இதேபோல தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு 40% குறைக்கப்பட்டு 60 மதிப்பெண் என நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற டெட் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஆசிரியர்களாக தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாணை பொருந்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி வெளியாகியுள்ள இந்த அரசாணை திராவிட மாடல் அரசின் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை என அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சீரியல் நடிகை அர்ச்சனா மற்றும் அவருடைய வருங்கால கணவர் அருண் ஆகியோர் தடையை மீறி திருவண்ணாமலை தீபமலை மீது ஏறி வீடியோ பதிவிட்ட நிலையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த மலை மீது ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகை அர்ச்சனாவும் அவருடைய வருங்கால கணவரான நடிகர் அருணும் தீபமலை மீது ஏறியுள்ளனர். மேலும் இது குறித்து அர்ச்சனா தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டதோடு வீடியோ புகைப்படங்களையும் பகிர்ந்தார். அவருடைய பதிவு அதிகம் பகிரப்பட்ட நிலையில் தடையை மீறி திருவண்ணாமலை மலை மீது ஏறியதாக மாவட்ட வனத்துறையினர் அர்ச்சனா மற்றும் அருணை நேரில் அழைத்து 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தடை விதிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு தெரியாது என்று இருவரும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டனர். அபராத தொகையை செலுத்திய பிறகு அவர்கள் வனத்துறை அலுவலகத்திலிருந்து சென்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனம், பச்சை குதிரை வாகனம், வெள்ளிபூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றது. மின்னொடியில் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலையில் தெப்பத்தை இழுப்பதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலையில் அனுமதிக்கப்படவில்லை. கோவில் ஊழியர்களே தெப்ப மிதவையை இழுத்து 3 முறை தெப்பத்தை சுற்றி வந்தனர்.
சென்னையில் பீகார் புலம்பெயர் தொழிலாளி குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வட மாநிலத்தவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அடையார் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் இரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். விசாரணையில் இறந்தது பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி கௌரவ்குமார் என்பதும் மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் தரமணி பகுதியில் தங்கி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாவலராக பணியாற்றியதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கௌரவ்குமாரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அடையாறு மத்திய கைலாஷ் ஆற்றங்கரையோரம் 2 வயது குழந்தையின் சடலத்தை கண்டெடுத்தனர். இந்நிலையில் சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிரகாஷ் உட்பட 5 வடமாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கௌரவ்குமாரின் மனைவியின் சடலத்தை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். கௌரவ்குமாரின் மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா எனவும் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அமைதி சூழல் சிலரின் கண்களை உறுத்துவதாக தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் நாட்டில் இஸ்லாமிய மக்கள் சந்திக்கும் அச்சுறுத்தல்களை உலகறியும் என்றார். இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. மக்களுக்கு விரோதமான என்டிஏ கூட்டணியை விரட்ட வேண்டியது நமது அனைவரின் கடமை எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்க இவ்வளவு நாள் பொருள் வாங்கினதுக்கு 5 ஆண்டு காலத்துல உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கீங்க. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானா இந்த பணம் நமக்கு மீதியானவே போதும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை தொடர்ந்து சேலத்தில் அக்கட்சியினர் வீடு வீடாக சென்று திமுக அரசுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மின்கட்டணம், சொத்து வரி, பால் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வுக்கு மின்கட்டணமே சாட்சி என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்யப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் விலைவாசி நிலவரத்தையும் தற்போதைய விலைவாசி உயர்வையும் ஒப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டுள்ள கூடுதல் பொருளாதார சுமையை பனிஷ்மெண்ட் பில் என்ற பெயரில் அச்சிட்டு வழங்கினர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று விலைவாசி உயர்வு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைத்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்டவை குறித்து ராகுல் காந்தி கனிமொழி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து திமுக நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஏறத்தாழ 1 மணி நேரம் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ராகுல் காந்தியிடம் திமுக வழங்கவுள்ள தொகுதிகள் தொடர்பான பட்டியலை கனிமொழி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்க முடியும், எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்படும் என்பது குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பில் 30 இடங்கள் வரை கோரப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளும் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதற்கு திமுக தயாராக இருப்பதாக கனிமொழி கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணி தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கருத்து வேறுபாடுகளை மறந்து இரு கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் ராகுல் காந்தியை கனிமொழி வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன.
தாவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் பவர் கிடைக்கும் என விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் கூறிய நிலையில் தங்களிடம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என எல்லாம் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை பதில் கொடுத்துள்ளார். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம், விஜய் அவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்தும். நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கோம். சரி பாருங்க, எங்கள் கேடர்லாம் நல்ல பூஸ்டில் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி. நாளை மீண்டும் சென்னை வரும் மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அதன்படி கடந்த முறை சென்னை வந்த மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் NDA கூட்டணியில் அமமுக இணைந்ததை உறுதி செய்தார். அதேபோல பாமக தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசினார். இதையடுத்து மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற NDA பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என பாஜக தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மீண்டும் சென்னை வரவுள்ளார். அப்போது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயணத்தையும் மக்கள் குறைதீர்ப்பு பெட்டி சுற்றுப்பயணத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பதற்கான சந்திப்புகளும் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர், ஆதாரில் தரவுகளை அப்டேட் செய்ய புதிய செயலி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளான CCTV காட்சிதான் இது. பாராமதி விமான நிலையத்திற்கு அருகே விமானத்தை தரையிறக்க நிர்ணயிக்கப்பட்ட ஓடுதளத்திலிருந்து சற்று தள்ளி கீழே விழுந்த விமானம் நொறுங்கியது. புதன்கிழமை காலை 8:40 மணி அளவில் இந்த விபத்து நடந்தது. இந்நிலையில் விமானம் விபத்திற்குள்ளான போது பலத்த சத்தம் கேட்டதாக விபத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். हम देखने आए, पहले देखा तो उसको आग लगी थी पूरे प्लेन को, और उसके बाद 4-5 स्फोट हो गया विमान में उसका, और उसके बाद बहुत लोग आ गए और उसने निकालने की कोशिश की, लेकिन बड़ी आग लगी, उसके कारण कोई मदद नहीं कर सकता, लेकिन सब आ गए। तब बाद में उसको उसमें आजिदा था, ये हमारे लिए बहुत शौक की बात में है. விபத்துக்கு பின் பாராமதியில் உள்ள மருத்துவமனைக்கு அஜித் பவாரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அங்கு குவிந்தனர். அஜித் பவாரின் உடலை பார்த்து அவர்கள் கதறி அழுதனர். அஜித் பவார் மரணம் குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பிய நிலையில் அது முற்றிலும் விபத்தே என சரத்பவார் தெரிவித்துள்ளார். சரத்பவாருடன் அஜித் பவார் மீண்டும் இணைய இருந்த நிலையில் அவரது மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மம்தா கூறியிருந்தார். And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he's from the opposition, now he's from the opposition, but tomorrow he's supposed to join the original force of their party. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அஜித் பவாரின் உறவினரும் மூத்த அரசியல் தலைவருமான சரத்பவார், அஜித் பவார் மரண விபத்தை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பது மிகவும் ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்துள்ளார். அது முற்றிலும் ஒரு விபத்து என்றும் அவர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளும் அம்சங்களுடன் புதிய ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. UID சேவைகளை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அணுகுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய ஆதார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களின் ஆதாரையும் இந்த செயலி மூலம் கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்களை எளிதாக பகிரலாம் எனவும் ஆதார் விவரங்களை யாரெல்லாம் அணுகலாம் என்பதை பயனாளர்களை முடிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
அதேபோல கண் கருவடி மற்றும் கைரேகை உள்ளிட்ட தகவல்களை எந்தெந்த சேவைகளுக்கு வழங்கலாம் என்பதையும் பயனர்கள் முடிவு செய்ய முடியும். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் இந்த செயலி மூலம் மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் செல்போன் எண், முகவரி மாற்றத்திற்காக ஆதார் சேவை மையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் இனி இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டின் பாம்பன் புதிய தூக்குப்பாலம், கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்புகள் உள்ளிட்டவை குறித்து பேசினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளையொட்டி மக்களவை, மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது நாட்டு மக்கள் தாங்கள் புகழ்பெற்ற வரலாற்றை பற்றி பெருமைப்படும் வாய்ப்பை கங்கை கொண்ட சோழபுரம் அளித்துள்ளதாக கூறினார். இந்தியாவிற்கு எதிரான 4வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்ட நிலையில் நேற்று விசாகப்பட்டினத்தில் 4வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணியில் இஷான் கிஷன் நீக்கப்பட்டு ஹர்ஷ்தீப் சிங் சேர்க்கப்பட்டார். டாஸ் வென்ற இந்தியா பந்து வீசிய நிலையில் நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. டிம் செய்ஃப்ரிட் 36 பந்துகளில் 62 ரன்களை விளாசினார். கான்வாய் 44 ரன்களும், டேரில் மிச்சல் 39 ரன்களும் சேர்த்தனர். ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் ரிங்கு சிங் 5 கேட்ச் செய்து அசத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். சிவம் துபே மற்றும் சற்று தாக்குப்பிடித்து 65 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 165 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது. அமெரிக்காவிற்கு மீண்டும் பனிப்புயல் எச்சரிக்கை. ஆஸ்திரேலிய ஓபனில் அரையிறுதிக்கு முன்னேறிய ஜோகோவிச் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் அண்மையில் வீசிய பனிப்புயல் காரணமாக 50 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு பனிப்புயல் தாக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் சூழலில் கடந்த 26ஆம் தேதி கடும் பனிப்புயல் தாக்கியது. டெக்சாஸ் முதல் மாசசூசெட்ஸ் வரை உள்ள அமெரிக்காவின் கிழக்கு பகுதி மாகாணங்கள் பனிப்பொழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மிசிசிப்பி நகரில் நெடுஞ்சாலைகளில் சூழ்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மின் கட்டமைப்புகள் சேதமடைந்ததால் 8 லட்சம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயல் பாதிப்பிலிருந்தே இன்னும் மீண்டு வராத நிலையில் இந்த வார இறுதியில் மீண்டும் ஒரு பனிப்புயல் வீசும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாளை இரவு முதல் சனிக்கிழமை வரை கரோலினா கடற்கரையில் பனிப்புயல் உருவாகும் என்றும் இது சூறாவளியை போன்ற வலிமையை கொண்டிருக்கும் என்றும் வானியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பனிப்புயலுடன் மணிக்கு 40 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மொசாம்பிக் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகளே இவை. அந்நாட்டின் மன்ஹியா பகுதியில் கடந்த 10 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்த நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பலர் இடுப்பளவு தேங்கியுள்ள தண்ணீரில் நடந்து அந்த இடத்திலிருந்து வெளியேறினர். பல இடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 103 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,50,000 பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பிரபல இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் மேலும் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இணையதள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட முன்னணி இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் கடந்த அக்டோபர் மாதம் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் தற்போது 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமேசானின் தொழில்நுட்ப பிரிவின் துணைத் தலைவர் பெத் கெலட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது தங்களது நோக்கமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக மாறிவரும் உலகுக்கு ஏற்ப பலவிதமான அடுக்குகளை குறைத்து நிறுவனத்தை வலுப்படுத்துவோம் என்றும் ஒவ்வொரு குழுவிலும் தொடர்ந்து பொருத்தமான மாற்றங்களை செய்வோம் என்றும் கூறியுள்ளார். பணி நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்படும் அமெரிக்காவை சேர்ந்த பணியாளர்கள் அமேசான் நிறுவனத்தில் புதிய வேலையில் இணைந்து கொள்ள 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் பெத் கெலட்டி அறிவித்துள்ளார்.
xildhibaan xasan சோமாலியாவில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பான மசோதா மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா 2012ஆம் ஆண்டு முதல் தற்காலிக அரசியலமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது. இறுதி அரசியலமைப்பை உருவாக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு குறித்து கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பதற்கு வழிவகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் விசில் ஊதி அமளியில் ஈடுபட்டனர். xildhibaan xasan xildhibaanada gadaal jooga idinkoo mahadsan senator fartaag iyo xildhibaan xasan yare xildhibaan xasan senator fartaag meeshaaba fadhiisaaba mahadsan. சர்ச்சைக்குரிய அரசியல் சாசன திருத்த மசோதா நகலை கிழித்து எறிந்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது உள்துறை அமைச்சர் அப்துல்லாஹி ஷேக் இஸ்மாயில் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹசன் யாரே ஆகியோருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதைத் தொடர்ந்து இக்குழப்பத்திற்கு காரணமானவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து சபாநாயகர் மடோபே நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைத்தார்.